ஹாய் காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. மிக்க நன்றி. முக்கியமாக இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்னென்னா நிறையா லைவில் நானும் கேட்டிருக்கேன். என்னென்னா எல்லாம் லேடிஸ் மட்டும்தான், யாரையும் இப்போ தப்பாக சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இருக்கிற இதை எனக்கு மனசில் பட்டதை நான் கன்வே பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ யாரையும் குறிப்பிட்டு குற்றம் சொல்கிறதுக்காக இது போடல. யாரும் தப்பாகவே எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஜென்ஸு உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும், எங்களுக்கு வேலை இருந்துகிட்ருக்கு, அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே யூடியூபுக்கு வர்ற ஒவ்வொரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லாருக்குமே எல்லா வேலையும் எல்லா கஷ்டமும் இருக்கத்தான் செய்யுது. அதையும் மீறி தான் குடும்ப சூழ்நிலை, அவங்க பெரிய அவங்க அம்மாவை பார்த்துக்கிறது, பல விஷயங்கள் எல்லாம் தாண்டி தான் வர்றாங்க. அதனால் ஆம்பளைங்களுக்கும் வேலை இருக்கும், பெண்களுக்கும் வேலை இருக்கும். அதனால் யாருக்கும் வேலை இல்லைங்கிற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. இது கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே வேலை இப்போ பார்த்துட்டு தான் வர்றாங்க. அவங்கவுங்களுக்கான வேலை அவங்கவுங்களுக்கு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சு பேசுங்க. ஏன்னா பெண்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ யாராவது கேட்டாங்கன்னா, இப்போ தனிப்பட்ட இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறது அது வேறு. லைவில் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது என்னென்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இப்போ இவங்க வேலையில் போல இருக்குது, இவனே சும்மா தான் இருக்க போல இருக்குது அப்படின்னு. அப்படி எதுக்குங்க? அப்போ யாருக்கு எனக்கு வேலை இல்லை, நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது சொன்னவங்களுக்கு முழுசாக தெரியுமா? ஏன்னா எதுவுமே 100க்கு 200% தெரிஞ்சுட்டு பேசுங்க. தெரியாமல் சும்மா நம்மளும் லைவில் பேசணும்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. அதே திரும்பி மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்க பேசிட்டா உங்களுக்கு தான் சங்கடம். அதனால் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரோம். அதனால் கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. யாரையும் மனசு புண்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. எல்லோரும் கஷ்டப்பட்டு முன்னேறக்கு தான் வர்றோம். ஸோ நம்ம இது சேனலாக நினைக்காம ஒரு குடும்பமாக நினச்சிக்கனால தான் இப்படி பேசிகிட்ருக்கோம். அதனால் புரிஞ்சு எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது. புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அவங்கவுங்களுக்கா தெரியும். எல்லோரும் யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது, எல்லாம் பெரியவங்க. ஸோ நான் சொல்லி தான் புரியணும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் யாராவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. இது புரியவங்களுக்கு இப்போ புரிஞ்சால் போதும். எல்லோரும் புரிஞ்சு இது ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.